இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. லண்டன் கிளைண்டா? இப்படி திடீர்னு சொன்ன இப்படி? இங்க பாருங்க, நீங்க சொன்ன விஷயம் எனக்கு நல்லாவே புரியுது. பட் லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டு உடனே மீட்டிங்னு சொன்னா நாங்க என்னங்க பண்றது? ஐயோ, நாங்க இன்னும் மீட்டிங்கான டீடைல்ஸ் கூட இன்னும் ரெடி பண்ணல. சரி சரி, ஓகே ஃபைன். நீங்க வெயிட் பண்ணுங்க. நான் ஆதி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். யா. என்ன மித்ரா, ஏதாவது ப்ராப்ளமா? அது ஏன் ஆதி கேக்குற? இப்ப மேனேஜர் தான் கால் பண்ணியிருந்தாரு. லண்டன்ல இருந்து நம்ம கிளைண்ட் வந்திருந்தாங்கல்ல, அவங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான வேலையா உடனே திரும்ப லண்டனுக்கு கிளம்புறாங்களாம். ஒரு வாரம் ஆக்சுவலா இங்க இருக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. அதனால நானும் மீட்டிங் டேட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. இப்ப என்னடானா உடனே மீட்டிங்னு சொல்றாங்க. உனக்கே தெரியும், அவங்க தான் நம்ம பிசினஸோட பெரிய கிளைண்ட். நம்ம பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த ட்ரிப்பே அவங்க பிளான் பண்ணி வந்திருக்காங்க. அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ், அப்புறம் அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணி கேக்குறாங்க. ஷோ, இந்த டைம்ல அண்ணன் வேற வெளியே போயிருக்காரு. மித்ரா, இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகுற? பிசினஸ்ல இந்த மாதிரிலாம் நடக்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? உடனே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போய் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுத்துரு. சோ சிம்பிள். யோ ஆதி, இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட்டா பாரதி கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க தான் ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் அப்பப்போ ஏதாச்சும் அப்டேட் மட்டும் தான் கொடுப்பேன். இப்ப பாரதி இல்லாம நான் எந்த டாக்குமெண்ட்டையும் அவங்க கிட்ட சப்மிட் பண்ணவே முடியாது. இப்ப பாரதி வந்தா மட்டும்தான் ஏதாச்சும் வேலை நடக்கும். ஆதி, மித்ரா, நீ சொல்ற விஷயம் எனக்கு புரியுது. பட் பாரதிக்கு காலில் எவ்வளவு பெரிய காயம் நீயே பார்த்தல்ல. இந்த மாதிரி டைம்ல பாரதிய போய் ஆபீஸ் வர சொல்லி எப்படி கேட்க முடியும்? இப்பதானே இந்த மாதிரி சிச்சுவேஷனை எப்படியாவது ஹேண்டில் பண்ணி ஆகணும்னு நீங்க சொன்னீங்க. பாரதியோட நிலைமையும் பார்த்தா எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. பட் கிளைண்ட் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. உங்களுக்கே தெரியும்ல, இந்த கிளைண்ட் தான் நம்ம பிசினஸோட பெரிய அசெட்டாவே இருக்காங்க. அதுல மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அப்புறம் அவங்க நம்ம கூட இருக்கிற பிசினஸ் டீலிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. அந்த பயத்துல தான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரதி வந்தா அந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். ஆதி, ஐ அண்டர்ஸ்டாண்ட் மித்ரா. பட் டாக்டர் சொல்லிட்டு போனதை நீ கேட்டுட்டு தானே இருந்த. பாரதிய 2-3 நாளைக்கு நடக்காம கம்ப்ளீட்டா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. நிறைய பிளட் வேற லாஸ் ஆயிருக்கு. இப்போ போய் அவங்கள ஆபீஸ் கூப்பிடுறது நல்லா இருக்காது. சாரி ஆதி, எனக்கு பாரதி ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறதை விட்டா வேற வழி எதுவுமே தெரியல. நீங்க பேச வேண்டாம், நானே பாரதி கிட்ட போய் இருக்கிற சிச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆபீஸ்க்கு வர சொல்றேன். இருங்க, நான் வரேன். இருங்க இருங்க மித்ரா, மித்ரா ஏன் பாரதியோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்காம இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறானே எனக்கு தெரியல. பாரதியால எப்படி ஆபீஸ்க்கு வர முடியும்?